ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரி சீரியல் நேரத்தோட எபிசோட ஹைலைட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுந்தரி சீரியல் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வருது, கிஃப்ட் பார்சல் மாதிரி வந்து. அந்த பார்சலில் வந்து என்ன இருக்குன்னு வந்து தெரியாமல் ரொம்பவே வந்து எல்லாருமே குழம்பிட்டு இருக்காங்க. யார் பிரிக்கணும்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் பாப்பா தான் பிரிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னால் வந்து நம்ம வெற்றியோட பையன் வந்து வீட்டுக்குள்ளே வராரு. அகில் வந்து வீட்டுக்குள்ளே வந்தவொடனே தமிழ் பண்ணிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து கடைசியில் வந்து அந்த பார்சல் வந்து பிரிக்க போகிறாங்க. அந்த பார்சல் வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது, அதில் வந்து ஃபோன் இருக்குது. அதுக்குள்ளே வந்து தான் என்னொரு பேப்பர் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். வக்கீல் அனுப்புன நோட்டீஸ் மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது. அது வந்து எப்படி தான் எங்கே போச்சுன்னு தெரியல. அது வந்து எங்கேயோ போய் யாரோ கையில் மாட்டி வந்து பொசுங்கி தூர போட்டுருக்காங்க. அது வந்து நம்ம சுந்தரி ரூமில் போய் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கோட எபிசோடோட ப்ரொமோவில் வந்து அந்த லெட்டர் வந்து நம்ம சுந்தரி கையிலே கிடைக்குது. அதே வந்து ரொம்பவே வந்து ஷாக்காக வந்து கையில் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த பார்சலில் என்னதான் இருக்குன்ட்டு. அது வந்து ஃபோனு தான் இருந்துச்சு. அதை வந்து யாரும் தெரியாமல் வந்து தூக்கி போட்டிருக்காங்க. அதனால வந்து அது சுந்தரி கையில் கிடச்சிருது. ஆனால் வந்து வெற்றிக்கும் சுந்தரிக்கு தான் கல்யாணம் முடிவு வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து சுந்தரி வந்து இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுவாங்க யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. சுந்தரி வந்து இந்த கல்யாணமே எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணு தமிழ் வந்து என் கூட தான் இருக்கணும், அவன் நான் தான் கூட்டு போவான் அப்படின்னு ஒரு பக்கம் ஒத்த காலம் நின்றுட்டு இருக்காரு. அதனால வந்து இந்த கல்யாணம் நடந்தாலும் நடக்காட்டும் சொல்லி என் பிள்ளைய வந்து நான் கூட்டு போவேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் நினைக்கிறாரு. ஆனால் வந்து நம்ம சுந்தரி வந்து நினைக்கிறாங்கன்னா, கார்த்திக் கூட போனால் அவன் அவனை மாரி பொறிக்காக தான் வளர்ப்பான். அதனால் வந்து தமிழ் வந்து என் கூட தான் இருக்கணும், அப்படி என் கூட இருக்கிறது சம்மந்தப்பட்டு தான் நம்ம வச்சு வந்து கல்யாணம் முடிக்கதான் இருந்துச்சு. ஆனால் வந்து என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல. சுந்தரி வந்து இப்போ வந்து கல்யாணம் வேண்டான்னு வேறு சொல்கிறாங்க. அந்த பார்சலில் தான் அந்த லெட்டரை வந்து நம்ம சுந்தரி கையில் கிடச்சிருது. கிடச்சோன்னு வெறி கொண்டு போகிறாங்க. இந்த லெட்டர் அனுப்புறது யார் தெரியுமா? கார்த்திக் தான் அனுப்பியிருக்கான். இந்த லெட்டர் யார் கையெழுத்து போட்டு வைங்க அப்படி இப்படின்ட்டு ஆச்சான் போச்சான்ட்டு ரொம்பவே வந்து கத்துறாங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வெற்றி முதல்ல வந்து ரொம்பவே வந்து சோகமாகறாரு. அவர் ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தார். சரி, சுந்தரியை கல்யாணம் முடிச்சாரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அதேமாதிரி சுந்தரியும் வந்து கார்த்திகோட தான் வாழல, வெற்றியை கல்யாணம் முடிச்சா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு ரொம்பவே வந்து ரொமான்டிக்காக காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சுந்தரி வந்து இந்த குண்டை தூக்கி போட்டதை வந்து யாரெல்லாம் வந்து கவலைப்பட்டிருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்.